ஆகஸ்ட் 10 ரோமை நகர் புனித லாரன்ஸ். ஸ்பெயின் நாட்டில் ஹுயஸ்கா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 225ஆம் ஆண்டு பிறந்தார் லாரன்ஸ். கிபி 254ஆம் ஆண்டு திருத்தொண்டராக அருட்பொழிவு பெற்ற இவர் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துவின் 7வது திருத்தொண்டராக இறைப்பணிகளை செய்தார். திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸ் கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்ட போது, புனித குருவே, என்னை விட்டுவிட்டு நீர் மட்டும் செல்வது ஏன் என்று கேட்ட லாரன்ஸ் திருத்தந்தைக்காக புனித மரியன்னையிடம் உருக்கமோடு ஜெபித்தார். ஆலயத்தில் இருக்கின்ற அனைத்து பொருட்களையும் தம்மிடம் ஒப்படைக்கும்படி அரசன் வலேரியன் லாரன்ஸிடம் கூற, லாரன்ஸ் அனைத்து பொருட்களையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்துவிட்டு மக்களை அரசன் முன்னிறுத்தி இவர்களே ஆலயத்தின் உடைமைகள் என்றார். அரசன் வலேரியனின் உத்தரவின்படி லாரன்ஸினை இரும்பு கட்டிலின் மேல் கிடத்தி கட்டிலுக்கு கீழே நெருப்பு மூட்ட, லாரன்ஸ் ஒரு பக்கம் வெந்துவிட்டது, மறுபக்கம் வெந்திட எனது உடலை திருப்பி போடுங்கள் என்றார். வறியவர்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று அவர்களின் முன்னேற்றத்திற்காக இறைப்பணிகளை செய்த லாரன்ஸ் தீயினால் சுடப்பட்டு மறைசாட்சியாக உயிரிழந்தார். 4ஆம் நூற்றாண்டு முதல் மக்களினால் போற்றப்படும் புனிதர்களுள் ஒருவரான லாரன்ஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித லாரன்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகிற நாம் தீ விபத்தினால் உயிரிழந்த ஆன்மாக்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்.